வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தி லெஜெண்ட் ஆஃப் டிஃபிஷியேஷன் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் வந்து ரன் டைம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோ எப்படி வந்து வில்லனை கொல்ல போறாரு. வில்லன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அவன் வசியத்துக்குள்ள வந்துட்டு வச்சிருக்கான். சோ அவன் வந்துட்டு ஒரு பேய் கேரக்டர் அப்படிங்கறது வந்துட்டு டெபினேஷன் பண்றாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவியர், மக்களை காப்பாற்ற வந்தவன் அப்படிங்கறது வந்துட்டு டெபினேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயின் கூட வந்துட்டு 2 பேர் இவங்களா சேர்ந்து எப்படி வந்துட்டு வில்லனை தோக்கடிச்சாங்க, அந்த மக்களை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் வந்துட்டு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்காவே இருந்தது. கிராபிக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது ஓகேவா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. படத்தோட தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது ரசிக்கப்படியாவே இருந்தது. படத்துல நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப வித்தியாசமாவும் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுல அந்த ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஹியூமருங்கிறது சூப்பரா இருந்தது. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஒரு இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வர மாதிரி ஒரு பவர்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு. அது மாதிரி இல்லாம சின்னதா வந்துட்டு ஒரு கப்பல் மாதிரி எடுத்து காட்டுவார். பார்த்தா அவர் வந்து பெருசா ஆக்க முடியும் அந்த கப்பல் அப்படின்ட்டு அவருக்கு இன்னொரு பவர் இருக்கும். இன்னொரு மை டப்பா கொடுப்பாரு. இந்த மையை வந்து கண்ணில் தடவிப்பாரு. ஸோ உனக்கு வந்துட்டு இங்க யார் வந்துட்டு மக்கள், இங்க யார் வந்துட்டு பேய் அப்படிங்கிறது உனக்கு வந்துட்டு தெரியுமாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பவர்ஸ் அப்படிங்கிறது ரசிக்கும்படியாவே இருந்ததுன்னு சொல்ல அது அழகா எடுத்திருந்தாங்க. ஒரு ஹியூமர் சீக்வன்ஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு சாமிட்டு உட்காந்து வேண்டிட்டு இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை காட்டு அப்படின்ட்டு பார்த்தா வந்துட்டு அந்த கூரையை பிச்சுக்கிட்டு இவங்க 4 பேருமே அப்பதான் வந்துட்டு குதிப்பாங்க பேராஷூட்ல இருந்து டப்புன்னு. சோ அந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு படமா பார்க்கும்போது வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியே இருந்தது. இதே மாதிரி த்ரூ அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னுமே அந்த 1.5 மணி நேரத்துல நம்ம நல்லாவே என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல தான் வந்துட்டு இவங்க தவற விட்டுட்டாங்க. படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்துட்டு கொஞ்சம் லேக் வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இவங்க பேசிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருக்கிறாங்க. செயல் வந்துட்டு கடைசி 10 நிமிஷத்துல தான் இருக்கு. சோ அந்த வில்லனோட கேரக்டரும் பேசினா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பயங்கரமா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதான் செய்யுது. அதை தவிர்க்கவே முடியல. இருந்தாலுமே ஒரு 1.5 மணி நேரம் சரிப்பா ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு பொழுதுபோக்கல அப்படின்னா தாராளமா பார்க்க வேண்டிய படமா தான் இந்த படம் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. பெருசா அடல்ட் காட்சிகளும் பேசுறது கிடையாது. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.